10 years into marriage life. நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி இனிஷியலா எங்களுக்குள்ள செட்டே ஆகல, நிறைய சண்டை வந்துச்சு. ஆனா குழந்தை பிறந்ததுல இருந்து இவன் அப்படியே மாறிட்டான். அண்ட் யூ நோ வாட், நான் எவ்வளோ கோவமா இருந்தாலும் இவனை எவ்வளோ திட்டினாலும் இவனோட சிரிப்பொண்ணு போதும், அது எல்லாத்தையும் மாத்திடும். உங்களுக்கு கோவமே வராதா? உனக்கு கோவம் வரும்? அரேஞ்ச் மேரேஜ் தாண்டி பெஸ்ட். அப்போ கல்யாணத்தன்னைக்கு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்த என்ன ப்ரோ, உங்க வைஃபை இப்படி மாத்திட்டீங்க? நான் மாறல, மாற தேவையும் இல்ல, எனக்காக அவனையே அவன் மாத்திக்கிட்டான். என்னடி சொல்ற, நிஜமாவா? கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் சேஞ்ச் ஓவரை பார்த்து இவன் அம்மா அப்பா அண்ணி அண்ணா தம்பி தங்கச்சி எல்லாரும் இவனை அப்படியே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு கால் கூட வரலன்னா பாத்துக்கோயேன். வாவ் சமடி. இனிமே இவனும் நானும் மட்டும்தான். லவ் யூ பேபி. இப்போ வரைக்கும் அவனை நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், ஆனால் அவன் தான் என்னை ஒய்ஃபாக பார்க்குறான். எதை வச்சு சொல்ற? லவ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் என்ன ஒரு 2 வாட்டி தான் பேசுவான். ஆனால் இப்போ கால் பண்ணனா அவன் எங்கே என்ன வேலையில் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரிங் கட் ஆகிறதுக்குள்ளே என் முன்னாடி வந்து நிற்கிறான்டி. என்ன பண்ணுறது? சும்மா சொல்லாத. ஹாய். பாத்தியாடி, ஆக்சுவலி இது நான் போட்ட ரூல் தான், ஆனா என்ன பண்றது நீயே சொல்லு. போடா போய் 4 பேரோட பேசு பழகு போ. ஆமா, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அவருக்கு கால் பண்ணுவ? எனக்கு தோணும் போதெல்லாம் கால் பண்ணுவேன். This line is for many married men around the world. சோகம் என்னோடுதான் கல்யாண மாலை கொண்டாடும் என் பாட்டு கேளு உண்மைகள் சொல்லி. இன்னைக்கு வரைக்கும் அவன் என்கிட்ட ஒரு விஷயம் கூட மறைச்சது இல்லை, தெரியுமா? சில சமயம் அவன் கண்ணாலே பேசுவான், அது எனக்கு மட்டும்தான் புரியும். வாயை திறந்தானா ஐ லவ் யூ தவிர வேற எதுவுமே வராது. கல்யாணம்ன்றது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி. வெளியே இருந்து பார்த்தா அவங்க சந்தோஷத்துல கத்துற மாதிரி தெரியும், அதே உள்ள போய் பார்த்தாதான் அவங்க சாவு பயத்துல கத்துறாங்கன்னு புரியும். இப்படி உள்ள இருந்தே தவிச்சிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு வெளியே போயிட்டு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப்